ஒரு பெரிய குளத்தில் ஒரு கொக்கு ஒன்று வசித்து வந்தது. அந்த குளத்தில் இருக்கும் மீன்களை ஏமாற்றி தின்பதற்காக அந்த கொக்கு ஒரு திட்டம் போட்டது. ஒரு பெரிய ஆபத்து இங்கு வரப்போகுது. இந்த குளமே கூடிய விரைவில் வற்றப்போகுது. எல்லாரையும் பிடித்து செல்ல ஒரு மீனவன் வரப்போகிறான் என்று கவலையாக பேசியது. கொக்கை பேச்சை கேட்டு பயந்து போன மீன்கள், எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் கொக்காரே என்று கொக்கியிடம் மீன்கள் கெஞ்சியது. உடனே கொக்கு இறக்கப்படுவது போல் நடித்து, நான் உங்களை எல்லாம் பாதுகாப்பான வேறொரு குளத்திற்கு கொண்டு போய் விடுகிறேன் என்று கூறியது. மீன்களும் அந்த கொக்கின் பேச்சை முழுமையாக நம்பியது. கொக்கு ஒவ்வொரு மீனையும் கவ்வி எடுத்து சென்று வேறொரு குளத்தில் விடாமல் ஒரு பாறையில் வைத்து தின்றுவிட்டது. இதை கவனித்த ஒரு நண்டு, என்னையும் அந்த நல்ல குளத்திற்கு எடுத்து செல்லுங்கள் என்று கொக்கியிடம் கேட்டது. நண்டையும் கவ்வி கொண்டு பறந்த கொக்கு வழியில் மீன்களின் உடல்கள் சிதறி கிடப்பதை நண்டு கண்டது. கொக்கின் வஞ்சகம் உடனே நண்டுக்கு புரிய வந்தது. கொக்கியிடம் இருந்து உயிர் பிழைக்க நண்டுக்கு ஒரு திட்டம் தோன்றியது. கொக்காரை, என் சொந்தக்காரர்கள் இன்னும் நிறைய நண்டுகள் அங்கே இருக்கின்றன. திரும்பவும் குளத்துக்கே சென்று அவர்களையும் நாம் அழைத்து செல்லலாம் என்றது நண்டு. பேராசை கொண்ட கொக்கு, அப்படியா, இன்று நமக்கு அதிர்ஷ்டம்தான் என்று மனதிற்குள் மகிழ்ந்து பழைய குளத்தை நோக்கி திரும்பியது. குளத்தை அடைந்த மறுகணமே சற்றும் தாமதிக்காமல் நண்டு தன் கூர்மையான கொடுக்கினால் கொக்கின் கழுத்தை அறுத்துவிட்டது. நயவஞ்சகரின் உபாயம் ஆபத்தானது என்பதை அறிந்து செயல்பட்ட நண்டு உயிர் பிழைத்தது.